ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே நான் எந்த ஒரு வீடியோலையுமே வந்து எக்ஸாம் வேணும் அப்படிங்கிற டிமாண்டை வந்து நான் ரைஸ் பண்ணதே கிடையாது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்குள்ளேயே ஒரு தாட் இருந்துச்சு. நம்ம வந்து எவ்வளவோ வாய்ஸ் ரைஸ் பண்ணியாச்சு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இஷ்யூ பற்றி. ஆனால் எதுக்குமே வந்து அவங்க சைட்லேருந்து ஒரு ப்ராப்பரான ரிப்ளை வராத பட்சத்தில் நம்ம எக்ஸாம் கேட்டாலும் அவங்க சைட்லேருந்து ஒரு ரிப்ளை வருமா அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்ததுனால எந்த ஒரு வீடியோலையுமே நான் வந்து எக்ஸாம் வைங்க, அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கு வந்து எக்ஸாம் வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் நான் வந்து ரைஸ் பண்ணதே கிடையாது எந்த ஒரு வீடியோலையுமே. நிறைய பேர் என்கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க எக்ஸாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுங்க அப்படின்ட்டு. ஆனால் நான் பண்ணாத ரீசன் வந்து இதுதான். ஏன்னா எனக்கே அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு, நம்ம எவ்வளவோ நம்ம சைட்லேருந்து நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறமா 2 உயிரை இழந்தாச்சு நம்ம. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்த பிறகு கூட அவங்க சைட்லேருந்து ஒரு ப்ராப்பரான ரிப்ளை நமக்கு கிடைச்சுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க சைட்லேருந்து இன்னும் 3 மாதத்தில் ரிசல்ட் அப்படிங்கிறத மட்டும் அவங்க வந்து வெளியிட்டாச்சு. ஸோ அதனால எனக்கு ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, நம்ம என்னதான் எக்ஸாமுக்கு வந்து நம்ம ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணாலும் இதை ஒரு பெருசாகவே அவங்க கண்டுக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமாக இருந்துச்சு. அதுக்காக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து என்னோட வீடியோவில் எதுலேயுமே நான் கேட்டது கிடையாது. ஆனால் நேத்திக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்ராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து எக்ஸாம் டிமாண்டை வந்து அவங்க வச்சுட்டே தான் இருக்காங்க. அவங்களோட கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ பேர் வந்து எக்ஸாம் வேணுங்கிறத வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நட்ராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணி ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு தான் இருக்காங்க. நேத்திக்கு பார்த்தீங்கன்னா ரெட் பிக்ஸ் அந்த சேனல் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ராஜபூபதி சார் கூட வந்து இப்போ எக்ஸாம் தான் வேணும் அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வச்சுருக்காங்க. சேம் நேத்திக்கு அதே மாதிரி தஞ்சாவூரில் வந்து ஒரு ப்ரோட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க, டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருமே பார்த்துருப்பீங்க தஞ்சாவூரில் நடந்த அந்த ப்ரோட்டஸ்ட்டை. ஸோ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க வச்ச டிமாண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம் வேணும் அப்படிங்கிற டிமாண்டாக தான் இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எக்ஸாமுக்கு நானுமே வாய்ஸ் அவுட் பண்ணுறது வந்து கரெக்டான டைம் அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. ஏன்னா இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ பீப்புள்ஸ் வந்து இறங்கி வந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ இவ்வளோ நாள் வந்து எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் தான் பேசிகிட்டே இருந்தாங்க, எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் தான் ஒவ்வொரு குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நேத்திக்கு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்து ஒரு ப்ரோட்டஸ்டே வந்து நடத்துகிற அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுமே வாய்ஸ் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி நான் ஒரு வீடியோ வந்து பார்த்துருந்தேன் பார்த்துக்கோங்க. அதில் ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் தான் அவங்க, டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் அவங்க வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது இந்த குரூப் 4 எக்ஸாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு பர்சன் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சைட்லேருந்து வந்த ரிப்ளை என்னன்னா, கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்டாக இருக்குது, அதுக்கான ரீசன் எதுவாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதா சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க, ஸோ கண்டிப்பாக வந்து கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்டாக எடுக்கணும்னு அவங்க நினச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது, அதனால தான் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அந்த பர்சன் வந்து ஒரு வார்த்தையை வந்து விட்டுருக்காங்க பார்த்துக்கோங்க. அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு மட்டும்தான் லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்களா? என்னோட கொஸ்டின் அதுதான். இப்போ நடந்த இந்த 2025 குரூப் 4 எக்ஸாமில் மட்டும்தான் லட்சக்கணக்கான பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்களா? அப்படி கிடையாது தானே. இவ்வளோ வருஷமாக குரூப் 4 நடக்குது, இவ்வளோ வருஷமாகவும் லட்சக்கணக்கான பேர் தான் அப்ளை பண்ணுறாங்க. லட்சக்கணக்கான பேருக்கான வேகன்சி என்ன லட்சக்கணக்கிலேயே விட்டாங்க? கிடையாது. எல்லாமே தௌசண்ட்ஸ் ரேஞ்ச், அதாவது 6000 4000 5000 இந்த ரேஞ்சில் தான் வந்து வேகன்சியுமே இருக்குது. கூடி போனால் ஒரு 12,000 வரைக்கும் வருமேன்னு வைங்களேன், அவ்வளோதான். எல்லாமே அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. லட்சக்கணக்கான வேகன்சி ஒன்றும் நமக்கு விடுறது இல்லை. முன்னாடியே ப்ரீவியஸாகவே இந்த மாதிரி தான் வந்து லட்சக்கணக்கான பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கான வேக்கண்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. அப்போல்லாம் மட்டும் எப்படி ஃபில்டர் பண்ண முடிஞ்சுது? நீங்கள் வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் போயிட்டு யூடியூப்பில் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் வேலை எடுத்தவங்க வந்து வீடியோ கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ பேசியிருக்காங்க. பிகாஸ் மோட்டிவேஷனாக இருக்கும், 4 பேர் நம்மளை பார்த்து படிக்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குரூப் 4 எக்ஸாமில் செலக்ட் ஆனவங்க வந்து மோட்டிவேஷன் வீடியோ பேசியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறது எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு லைனை நீங்கள் நல்லா நோட் பண்ணுவீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நாங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து புக்ஸை படித்து தான் நாங்கள் வேலை எடுத்தோங்கிறத அவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸ்கூல் புக்கை மட்டும் விட்டுறாதீங்க, ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சிருங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதை ஃபாலோ பண்ணி தான் நம்மளுமே வந்திருக்கோம் கரெக்டாக. ஸோ நம்மளும் என்ன பண்ணுவோம், நம்ம முன்னாடி வேலைக்கு போனவங்க எல்லாருமே புக்கை படித்து தான் வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ நம்மளுமே புக்கை படித்தா கண்டிப்பாக நமக்கும் வேலை அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்மளுமே படிப்போம் கரெக்டாக. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுமே படித்தோம். அவங்க என்ன கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இவ்வளோ லட்ச பேரில் வந்து இவ்வளோ பேர் தான் வேக்கண்ட் இவ்வளோ தான் இருக்குங்கிறப்போ அதை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் இப்படி தானே இருக்கும், அந்த மாதிரி தான் அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க.
கொடுத்துருந்தாங்க. அதுதான் எனக்கு கேள்வியாகவே வந்துச்சு. அப்போ இவ்வளோ வருஷம் எப்படி வந்து ஃபில்டர் பண்ணாங்க? ஸோ எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் எடுத்தாங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து வெளியே போச்சு. அதில் ஒரு சிலர் வந்து கம்மியானாங்க, ஒரு சிலர் வந்து மேலே வந்தாங்க. அதில் வந்து படித்தவங்கள வந்து தகுதியின் பேஸில் வந்து செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி வேலைக்கு ஆள் எடுக்க தான் செஞ்சாங்க. அவ்வளோ லட்சம் பேர் அப்ளை பண்ணி அவ்வளோ கொஞ்சம் பேரை வந்து வேலைக்கு எடுக்க தான் செஞ்சாங்க. கரெக்டாக? ஸோ அதையே இந்த குரூப் 4 எக்ஸாமில் மட்டும் வந்து எடுக்க முடியலை. இந்த குரூப் 4 எக்ஸாமில் மட்டும்தான் வந்து டிகிரி லெவலில் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்துச்சுங்கிறத தான் நீங்களுமே இப்போ சொல்கிறீங்க. டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக ஒரு சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, விச் மீன்ஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க சைட்லேருந்து இப்படி ஒரு வார்த்தை வருது. இப்போ தான் அவங்களுக்கு அப்போ தெரிய வருது, நீங்களுமே சொல்ல வரீங்களா? இப்போ பிகினிங்லேருந்தே நான் சொல்கிற விஷயம் வந்து சேம் தான், பார்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக பாருங்கள், நட்ராஜ் சார் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் வந்து 75 கொஸ்டினில் வந்து 25 கொஸ்டின் வந்து தப்பு. அதாவது ஜிஎஸ்ல 75 கொஸ்டினில் 25 கொஸ்டின் வந்து தப்பாக இருந்திருக்கு. நம்ம தமிழ் அப்படின்னு பார்த்தே இங்கே வந்து நம்ம ஜிஎஸ்ஸை பார்க்காமே விட்டுட்டோம். கரெக்டாக? ஸோ ஜிஎஸ்ன்னு வந்தப்போ பார்க்க ஆரம்பித்தப்போ தான் தெரியுது 75ல் 25 கொஸ்டின் நமக்கு தப்பாக இருக்குது. இந்த அனலைஸ் எதுக்குமே நம்மளால் வர முடியல. இதுக்கு முன்னாடி அதாவது எக்ஸாம் எழுதி முடித்ததுமே நம்மளால் ஜிஎஸ் சைடு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாத அளவுக்கு நம்ம தமிழில் அடிபட்டாச்சு. எல்லாருக்குமே தெரியும் தமிழ் வந்து இவ்வளோ டைம் எடுத்ததுனால ஜிஎஸ்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனலைஸ்க்கே வர முடியாமல் தான் நான்லாம் வந்து ஷேட் பண்ணினேன். சில கொஸ்டின் வந்து என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஓகே, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம புக்கிலேருந்து படித்தோம் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்க்கு வந்து என்னால் வர முடிஞ்சது. மேக்ஸுமே அப்படி. ஆனால் எல்லா கொஸ்டினுக்குமே என்னால் அப்படி வர முடியாததுக்கு ரீசன் என்னென்னா, தமிழுக்கு எனக்கு ஓவராக டைம் எடுத்துட்டு. ஸோ அந்த டைம் எடுத்து அதுக்கப்புறமா நமக்கு புக்கிலேருந்து எதுவுமே படித்தது தமிழில் வராத மாதிரி இருந்தது. எல்லாமே ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகி இங்கே ஜிஎஸ்ல என்ன மாதிரி தான் அவங்க கொஸ்டின் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட வர முடியாமல் நம்ம வந்து ஷேட் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியில் வந்தோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம தமிழ் பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருந்ததுனால ஜிஎஸ் சைடு நம்ம ஃபோக்கஸே பண்ணாமல் இருந்தோம். நான் பிகினிங்லேயே சொன்னேன், நம்ம தமிழ்னு பார்த்துட்டு இருக்கோம், ஜிஎஸ்ல அங்கே என்னெல்லாம் இருந்துங்கிறத நம்ம பார்க்காமே விட்டுட்டோம் அப்படின்ட்டு. கடைசியில் இப்போ நட்ராஜ் சார் கூட ஒரு வீடியோ போட்டதில் வந்து 75 கொஸ்டினில் வந்து 25 கொஸ்டின் ராங்காக இருக்குது அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இப்படி 75 கொஸ்டினில் 25 கொஸ்டின் தப்பாக நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா என்ன பேசிஸில் ஒருத்தரை வந்து வேலைக்கு நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க? இங்கே வந்து சமூக நீதி எப்படி இருக்குது? இதை தான் ராஜபூபதி சார் வந்து அவங்களோட வீடியோ, அதாவது ரெட் பிக்ஸ் அந்த சேனலில் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சமூக நீதி பற்றி பேசுகிறீங்க, கரெக்டாக? அப்போ இங்கே வந்து சமூக நீதி அப்படிங்கிறது எங்கே இருக்குது? நீங்கள் வந்து டேலண்ட் பேஸ் பண்ணி வேலைக்கு எடுக்கிறீங்களா, லக் பேஸ் பண்ணி வேலைக்கு எடுக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக வெளியே விடணும். நான் சொல்கிறது டிஎன்பிஎஸ்சி சைடில் நான் வைக்கிற ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் இப்போ இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதினவங்கள என்ன பேசிஸில் வேலைக்கு எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் விட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுலேயே நமக்கு வந்து வந்துடும் நீங்கள் லக் பேஸ் பண்ணி வேலைக்கு எடுக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் பியூராக வந்து டேலண்ட் பேஸ் பண்ணி வேலைக்கு எடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வெளிவிட்டாச்சுன்னா எல்லாராலையுமே புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இவங்க லக் பேஸ் பண்ணி தான் வேலைக்கு எடுக்க போகிறாங்களா, இல்லை டேலண்ட் பேஸ் பண்ணி தான் வேலைக்கு எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர முடியும். ஸோ இந்த நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்கள் சைட்லேருந்து வராத பட்சத்தில் தான் நேத்திக்கு வந்து தஞ்சாவூரில் அவங்க ப்ரோட்டஸ்ட் பண்ணது. நேத்திக்கு நம்ம வந்து குரூப் 4 எக்ஸாம் எழுதி நாட்கள் நிறையவே கடந்தாச்சு, புது மாதமும் பிறந்தாச்சு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க சைட்லேருந்து ஒரு ரிப்ளை வராதனால மட்டும்தான் நாங்கள் வந்து இதை பற்றி பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். கரெக்டாக? ஏன்னா அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு ப்ராப்பர் ரிப்ளையுமே வரல. ரொம்ப வந்து கால் பண்ணி கேட்டாச்சுன்னா வந்து நீங்கள் இப்படி தான் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அலட்சியமாக நீங்கள் வந்து பதில் பேசுனீங்க அப்படின்னா எல்லாருமே ப்ரோட்டஸ்ட் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து நிற்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தாங்க, ரீ எக்ஸாம்லாம் தேவையில்லை, ஒரு 25,000 ப்ளஸ் வேகன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணட்டும், எல்லாமே ஈக்குவல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த 25,000 வேகன்சியில் வந்து பெரிய ஈடுபாடே இல்லை. இன்னொன்று அவ்வளோ வேகன்சி அவங்க சைட்லேருந்து விடுவாங்கங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதில் வந்து பெரிய உடன்பாடு கிடையாது. வச்சா அவங்க வந்து ரீ எக்ஸாம் வைக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ரீ எக்ஸாம் மூலமாக தான் வந்து ஒரு தகுதியின் பேஸில் வந்து ஒருத்தரை வேலைக்கு எடுக்க முடியும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். பார்த்துக்கோங்க, இப்போ 25,000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அந்த பேசிஸில் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதில் பெரிய அளவில் ஐடியா கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரீ எக்ஸாம் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நான் எந்த வீடியோலையுமே ரீ எக்ஸாம் பற்றி கேட்காததுக்கான ரீசனுமே வந்து நான் பிகினிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து டிமாண்ட் வைக்கிறேன், வி வாண்ட் ரீ எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்குமே வந்து ரீ எக்ஸாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, தஞ்சாவூரில் வந்து ஸ்ட்ரைக் அதாவது ப்ரோட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
இது மாதிரி எல்லா மாவட்டங்களையுமே நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கவனத்துக்கு வந்து போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலேயாவது அவங்க சைட்லேருந்து ஒரு ரிப்ளை வருமா அப்படிங்கிறத நம்ம அதாவது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வேறு என்ன செய்கிறதுக்கு? நம்ம வந்து ஃபோன் பண்ணி பார்த்தாச்சு, அதுக்கப்புறமா டேரெக்டாக சிஎம் செல்லுக்குமே நிறைய பேர் கால் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரோட சைட்லேருந்தும் எல்லா ஸ்டெப்பும் நடந்துகிட்டே தான் இருக்குது. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கூட காலே எடுக்கலை, ஏன்னு தெரியல. நானும் நிறைய நம்பர்லேருந்து ட்ரை பண்ணேன், கால் எடுத்துட்டு கட் ஆகிடுச்சு எனக்கு ஒரு வாட்டி. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நானுமே வந்து இந்த டிமாண்டை வந்து வைக்கிறேன், வி வாண்ட் ரீ எக்ஸாம் அப்படிங்கிறது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.